The 41 verb வந்து கவு டு பை. கவு கவு அப்படின்னா வாங்குறதுன்னு அர்த்தம். இதில் வந்து ஊ அப்படின்னு டைரெக்டாக வவலில் முடிஞ்சிருக்கு. அப்போ வா யூஸ் பண்ணணும் நாய்க்கு. க வ நாய், கவநாய். இப்போ அடுத்தது இந்த வா ஆ யூஸ் பண்ண முடியாது, வா யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது ஈ யூஸ் பண்ணலாம். மாசுக்கு க ஈ மாசு. இந்த ஈயை யூஸ் பண்ணி மாசு ஃபார்ம் போடணும். அடுத்தது இந்த ஐ மாசு அப்படின்னு வந்து இத்தே. இந்த ஈ மாசு இத்தே தான் வரும். ஈ மாசு அப்படின்னா இத்தே. கத்தே, தேவை எடுத்துகிட்டு தா போட்டால் கத்தா. இது பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வாங்கப்பட்ட, வாங்கினேன், வாங்கினார்கள், அந்த மாதிரி. இது பொலைட் ஃபார்ம், இது நெகட்டிவ் ஃபார்ம். அடுத்தது கெக்கோன் சுரு. கெக்கோன் அப்படின்னா திருமணம் அப்படின்னு அர்த்தம், மேரேஜ். இது ஒரு நவுன். இந்த சுருவை போடும்போது டு மேரி. கெக்கோன் சுரு அப்படின்னு சொன்னால் திருமணம் செய்தல், இது வேர்ப் ஆகும். இந்த சுரு அப்படிங்கிறத போடும்போது இது வந்து ஒரு வேர்பாக மாறுது. கெக்கோன், கெக்கோன் சுரு அப்படின்னா டு மேரி. இந்த சுருவை மட்டும் நம்ம வந்து கான்ஜுகேட் பண்ணணும். அப்போ கெக்கோன் ஷினாய், இது நெகட்டிவ் ஃபார்ம். கெக்கோன் ஷிமாசு, மாசு ஃபார்ம். கெக்கோன் ஷித்தே, தே ஃபார்ம். கெக்கோன் ஷித்தா, தா ஃபார்ம் ஆஃப் வேர்ப். அடுத்தது கேசு. கேசு அப்படின்னு சொன்னால் அழித்தல், இல்லைன்னா இந்த ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுறது, லைட்டை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுறது கேஸு. டு டேர்ன் ஆஃப் பவர் அப்படின்னா லைட்டை ஆஃப் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு எலக்ட்ரிக் அப்ளையன்சஸ் ஆஃப் பண்ணுறது அப்படிங்கிறது கேஸு. டு டேர்ன் ஆஃப் அப்படிங்கிறது. அழித்தல் அப்படின்னும் ஒரு மீனிங் இருக்குது கேஸு அப்படின்னு. இந்த சு அப்படின்னு வரும்போது ச சியை யூஸ் பண்ணணும். ச கே ச நாய். இங்கே ஷி, கே ஷி மாசு. இந்த ஷிமாசுன்னு வரும்போது ஒரு சேஞ்சஸும் இருக்காது, ஷி அப்படி இருக்கும், அந்த மாசு மட்டும் தேவா மாறும். கே ஷித்தே, கே ஷித்தே, கே ஷித்தா, இது பாஸ்ட் ஃபார்ம். அடுத்தது கியேரு. கியேரு அப்படின்னு சொன்னால் மறைந்து போகிறது, டு டிஸப்பியர், மறைதல், டிஸப்பியர். இதில் வந்து வேர்ப் இது. இந்த ரூன்னு வரும்போது முன்னாடி ஏ பார்க்கும்போது ஏ இருக்குது. அப்போ இது வந்து குரூப் 2 வேர்பு. இச்சிதான், ஜஸ்ட் ரூவை எடுத்துகிட்டு நம்ம கியே நாய், கியே மாசு அப்படின்னு போட வேண்டியது தான். கியே நாய், கியே மாசு. மாசு எடுத்துகிட்டு தே, கியே தே. அடுத்தது தேவை எடுத்துகிட்டு தாவா போட்ட வேண்டியது, கியே தா. அதன் பிறகு அடுத்த வேர்ப் வந்து கிக்கு. கிக்கு அப்படின்னு சொன்னால், கக்கு அப்படின்னா டு ரைட், கிக்கு அப்படின்னா கேட்குறது, டு லிசன் அல்லது டு ஹியர், கேட்டல், கேட்குறது. இதை வந்து வந்து கா கீ யூஸ் பண்ணணும். கா, இது கீ க நாய், இது கீ யூஸ் பண்ணுவோம். இது கீ மாசு, கிக்கி மாசு. அடுத்தது இந்த கிமாசு அப்படின்னு வந்தால் இத்தே. இது ஏற்கனவே ஒரு கீ இருக்குது, இந்த கிமாசுக்கு பதிலாக இத்தே போடுறோம். கீத்தே, கீத்தே அப்படின்னு சொல்லணும். கீதா, இது தா ஃபார்ம் ஆஃப் கிக்கு. அடுத்தது கிருவில் 2 இருக்குது. ஒன்று வந்து வெட்டுறது, டு கட் அப்படிங்கிறது. இன்னொரு கிரு வந்து அணிதல், அதாவது ஜென்ரலாக ஒரு உடையை அணிதல் அப்படின்னு சொல்கிறது, உடை அணிதல். உடைய ஜென்ரலாக அணிதல் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த அணிதலுக்கு வரும். எந்த உடையாக இருந்தாலும் அணிதல் அப்படின்னு சொன்னால் டு வியர் அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு கிரு. இது 2த்துக்கும் காஞ்சி வேறு காஞ்சி வரும். இப்போ இந்த கட் அப்படிங்கிற இந்த கிரு கோதான் வேர்ப். கிரு இது என்னதான் இதுக்கு முன்னாடி ஈ இருந்தாலும் இது கோதான் வேர்ப். அதே சமயம் இந்த கிரு டு வியர் அப்படின்ற அர்த்தம் வர இந்த கிரு அப்படிங்கிறது இச்சிதான் வேர்ப். ஜஸ்ட் ரூவை எடுத்துகிட்டு போட வேண்டியது தான். இது கோதான் வேர்பாக ட்ரீட் பண்ணணும், டு கட் அப்படிங்கிறது இந்த கிருவை. அப்போ ராவும் ரீயும் யூஸ் பண்ணணும். ர கீ ர நாய். இங்கே ரீ, கீ ரீ மாசு,
ரிமாசு வரும்போது இத்தே அப்படின்னு வரும். கித்தே, இது கித்தா. அடுத்து உடை அணிதல் அப்படிங்கிற கிருவை வந்து நம்ம ஜஸ்ட்டு ஒரு இச்சிதான் வேர்பாக யூஸ் பண்ணணும். ரூவை மட்டும் கட் பண்ணிவிட்டு நாய் போடணும், ரூவை மட்டும் கட் பண்ணிவிட்டு மாசு போடணும். அப்போது கினாய், கிமாசு, கிதே, கித்தா. இது வந்து இச்சிதான் வேர்ப். அடுத்தது ஒன்று இருக்குது கோமாறு. கோமாறு அப்படிங்கிறது வந்து இதில் யூஸ் பண்ணும்போது, சென்டென்ஸில் யூஸ் பண்ணும்போது தான் அதோட சரியான மீனிங்கை கொண்டு வர முடியும். இருந்தாலும் டு பி ட்ரபிள்டு அல்லது டு பி இன் ட்ரபிள் அந்த மாதிரி கொண்டு போகணும். அதாவது எப்படின்னா கவலை அளிக்கிற இடத்துக்கு போகிறது, ஒரு கஷ்டப்படுற இடத்திற்கு தள்ளப்படுதல், அந்த மாதிரி சொல்கிறது. எனக்கு ப்ராப்ளம் ஆயிரும் அப்படின்லாம் சொல்கிறோம்ல, அதுதான் கோமாறு. எனக்கு ட்ரபிள் ஆகிடும், ப்ராப்ளம் ஆயிரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த கோமாருங்கிற வார்த்தையை அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் சென்டென்ஸில் வரும்போது தான் அதோட ஒரிஜினலான ஒரு மீனிங்கை புரிஞ்சுக்க முடியும். கோமாறு. இப்போ வந்து கோமாறு அந்த ரூ வருதுன்னாலும் முன்னாடி ஈயோ ஏவோ வரல, தான் வருது. அப்போ கண்டிப்பாக இது வந்து கோதான் வேர்பு, அதாவது குரூப் 1 வேர்பு. அந்த ரூக்கு பதிலாக ராவும் ரீயும் யூஸ் பண்ணும். ரா ஃபார் நாய் ஃபார்ம், ரீ ஃபார் மாசு ஃபார்ம். அப்போ கோ மா ர நாய், கோமாரனாய், கோமாரி மாசு. இந்த சென்டென்சஸ்லாம் வரும். அந்த பேசேஜ் ரைட் பண்ணும்போது, பேசேஜ் ரீடிங்லாம் நம்ம அந்த கோமாரி மாசெல்லாம் அடிக்கடி பார்ப்போம். கோமத்தா, கோமத்தே, இந்த ரீ மாசுக்கு இத்தே, கோமத்தா. அடுத்த வேர்ப் வந்து காப்பி சுரு. அதை கோப்பி சுரு, அதாவது எப்படின்னா டு காப்பி எடுக்கிறது. அதாவது ஜெராக்ஸ் மிஷினில் காப்பி எடுப்போம் இல்லையா, அந்த காப்பி எடுக்கிறது, பேப்பர்ஸை காப்பி எடுக்கிறது, அதுதான் காப்பி சுருன்னா. அந்த காஃபி கிடையாது, இது காப்பி சுரு. அது கோஹின்னு எழுதுவோம், அதுவும் கத்தக்கானால தான் எழுதுவோம், கோஹின்னு எழுதுவோம் காஃபியை. இது காப்பி சுரு அப்படின்னா இது இப்படி தானே வரும், கோப்பி சுரு அப்படின்னு சொன்னால் காப்பி எடுக்கிறதுன்னு அர்த்தம். காப்பி எடுத்தல். இது திருப்பி இந்த காப்பி அப்படிங்கிறது ஒரு நவுனு, இது ஒரு காப்பி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதோடைய நகல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நகல் எடுத்தல் அப்படிங்கிறது வேர்பாக மாறுது. அப்போ காப்பி ஷினாய், காப்பி ஷிமாசு, காப்பி ஷித்தே, இது கோப்பி ஷித்தா. இந்த சுரு அப்படிங்கிறத மட்டும் நம்ம காஞ்சுகேட் பண்ணிக்கிறோம். அடுத்ததாக கோத்தாயேரு அப்படின்னா விடையளித்தல்னு அர்த்தம். டு ஆன்சர் விடையளித்தல், கொஸ்டினுக்கு விடையளித்தல். ஸோ ஏதாவது ஒன்று கொடுத்து கோத்தாயத்தை குதசாய் அப்படிம்பாங்க, விடையளியுங்கள் அப்படின்னு அர்த்தம். கோத்தாயேரு அப்படின்னு சொன்னால் விடையளித்தல். இதில் வந்து எரு அப்படின்னு முடியுது. அப்போ எரு அப்படின்னு முடிஞ்சால் குரூப் 2 வேர்பு ஈஸியாக காஞ்சுகேட் பண்ணலாம். ரூவை மட்டும் கட் பண்ணிவிட்டு நாய், ரூவை கட் பண்ணிவிட்டு மாசு, அதுக்கப்புறம் அந்த மாசுவை கட் பண்ணிவிட்டு தா போட்டுக்க வேண்டியது தான். இப்போது கோத்தா ஏ நாய், ரூவை மட்டும் கட் பண்ணிக்கணும் நெகட்டிவ் ஃபார்முக்கு. கோத்தாயே மாசு, இது பொலைட் ஃபார்முக்கு மாற்றிட்டோம். கோத்தாயே தே, இந்த மாசுவை மட்டும் எடுத்துகிட்டு தே போட்டுக்கணும். கோத்தாயே தா, இது தா ஃபார்ம் ஆஃப் வேர்ப். தேக்கு பதிலாக தாவை போட்டோம்னா முடிஞ்சது. ஸோ அடுத்த ஒரு 10 செட் முடிஞ்சிச்சு. இது வரைக்கும் 50 வேர்ப்ஸை நம்ம முடிச்சாச்சு.